வெல்கம் டு டாக்டர் நெக்ஸ்ட் டோர் சேனல். நான் டாக்டர் நீரஜா. நான் எம்டி கம்யூனிட்டி மெடிசன், கம்யூனிட்டி ஃபிசிஷியன். ஸோ நவ் ஆர் நெவர் அப்படின்னு இந்த டாப்பிக்கு ஏன் பேர் வச்சுருக்கேன்னு நான் சஸ்பென்ஸ்லாம் வைக்க விரும்பலைங்க. இட் இஸ் அபவுட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது வெயிட் குறையறதுக்காகவும் டயபெட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபாஸ்டிங். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வச்சும் தான் நான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். Why start intermittent fasting in this pandemic phase? ஸோ ஒய் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நவ்? இந்த பேண்டமிக் ஃபேஸில் எதுக்காக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று கோவிட் மார்ட்டாலிட்டி, டெத்து நம்ம டிவியில் பார்க்குறோம். அதோட எப்பயுமே கோமார்பிடிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோமார்பிடிட்டிஸ்னால் என்ன? இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம், பிபி, சுகர், தைராய்டு, ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் தான். ஸோ இந்த டயட்டால் நம்ம டைரெக்டாகவே டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் குறைக்க முடியும். இன்டைரக்டாக டேஷ் டயட்டோட சேர்த்து பண்ணால் ஹைப்பர் டென்ஷனையும் குறைக்க முடியும், பிபியும். ஸோ இன்னொரு ரீசன், இந்த பேண்டமிக் ஃபேஸில் நம்ம எல்லோரும் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வி ஆர் கன்ஃபைன் டு ஹோம்ஸ். ஸோ எந்த டயட்டுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினோ இல்லை ட்ராவல் ஸ்ட்ரெயினோ இருந்துச்சுன்னா நமக்கு அதை கீப்அப் பண்ணுறது கஷ்டம் பிகினிங் ஃபேஸில். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் when we come back to normal after the pandemic phase, இதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ this is the reason I wanted to tell this at this phase. The science behind intermittent fasting. ஸோ த சயின்ஸ் பிஹைண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்போது இருக்கிறவங்க எல்லாருமே கூகுள் டாக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ எதுக்குமே பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சால் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் a குட் திங். இன்சுலின் ஒரு அனபாலிக் ஹார்மோன். ஸோ எல்லாத்தையும் பில்டப் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இன்சுலின் செக்ரீஷன் நம்ம பாடியில் ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று பேஸ்லைன் செக்ரீஷன் 50%, அது நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிறது. இன்னொரு 50% நம்ம சாப்பிடும்போது நடக்கிற இன்சுலின் செக்ரீஷன். நம்ம சாப்பிடும்போது நடக்கிற செக்ரீஷனுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இப்போ எனக்கு 5 யூனிட் செக்ரீட் ஆகுதுன்னா எப்பயுமே எனக்கு 5 யூனிட் தான். உங்களுக்கு 4 யூனிட்னா எப்பயுமே 4 யூனிட் தான். ரெண்டாவது, நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் 15 சப்பாத்தி சாப்பிட்டாலும் எனக்கு 5 யூனிட் தான் செக்ரீட் ஆகும். மூணாவது, ஒரு தடவை செக்ரீட் ஆச்சுன்னா 55 நிமிஷத்துக்கு அது திருப்பி செக்ரீட்டே ஆகாது. ஸோ இந்த 3 குவாலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த டயட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிடும்போது இன்சுலின் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறது பார்க்கலாம். நம்ம சாப்பிடும்போது பிளட் குளுக்கோஸை ஃபஸ்ட்டு செல்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் இருக்கிற குளுக்கோஸை தான் ஃபேட்டி ஆசிடாக மாற்றி அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ண வைக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கோன்னா நமக்கு தேவையான எனர்ஜி செல்ஸில் இருக்கிற குளுக்கோஸ்லேருந்தே நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமும் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோன்னா கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. அதுக்கப்புறமும் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா அப்போ தான் ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரேக் டவுன் ஆகி கீட்டோன்ஸாக நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ நம்ம நிறைய நேரம் ஃபாஸ்டிங் இருந்து அந்த டைமில் இன்சுலினும் செக்ரீட் ஆகாமல் இருந்தால் தான் ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரேக் டவுன் ஆகும். அப்போ தான் நமக்கு வெயிட் குறையும். How to do intermittent fasting? எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை தாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடணும். ஸோ எப்படி இதை ஃபாலோ பண்ணலான்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஜென்ரல் ஹங்கர் டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணோன்னா 9 AM 6 PM, 1 PM 9 PM இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. இப்போ சில பேர் கேட்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் பிரெயின் ஃபுட்டு, ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணால் எப்படி அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஜென்ரலாக எப்போ பசி இருக்கோ அப்போ தான் நீங்கள் சாப்பிடணும். பசி இல்லாமல் சாப்பிடும்போது தான் நமக்கு அசிடிட்டி டெவலப் ஆகுது. ஸோ இதனால் நமக்கு அசிடிட்டியும் டெவலப் ஆகாது, இன்ஃபேக்ட் க்யூர் ஆகுன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களோட ஜென்ரல் ஹங்கர் டைம்ஸ் 2 times in a day அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த 2 times நீங்கள் சாப்பிடணும். இதை தவிர 16-8 14-10 எப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. 16 hours ஃபாஸ்டிங், 8 hours ஃபுல்லாக கண்டினியூஸாக சாப்பிடலாம். 14 hours ஃபாஸ்டிங், 10 hours ஃபுல்லாக கண்டினியூஸாக சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு கிரேவிங் வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா எப்போயாச்சும் நீங்கள் சீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த 10 hours நீங்கள் சாப்பிடணும். மிச்ச 16 and 14 hours ஆஃப் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. The foods of intermittent fasting. What not to eat,
healthy cheaters, and protein sources. சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ், பிரெட், பன், பேஸ்ட்ரீஸ், குக்கீஸ், இதெல்லாம் ஆக்சுவலாக ஃப்ரைட் அண்ட் ஆயில் ஐட்டம்ஸ் விட இதெல்லாம் ஜாஸ்தி டேஞ்சரஸ். ஏன்னா இதிலெல்லாம் ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதை தவிர ஐஸ்கிரீம், ஃபலூடா, பேக்கேஜ் ட்ரிங்க்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட் எல்லாமே. ஹெல்த்தி சீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினிங் ஆஃப் த டயட்டில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இவ்வளோ ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும்னா சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் இட் இஸ் ஓகே, பெர்மிசிபிள் அப்படின்னு பார்த்தா, ஒரு டொமேட்டோ எடுக்கலாம், டைல்யூட்டட் ஆப்பிள் சிடார் வினிகர், கோகோனட் வாட்டர், சூயிங் கம் கூட எடுக்கலாம். ஏன்னா லெஸ் தேன் 50 கேலரிஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாடி ரிமைன்ஸ் இன் அ ஃபாஸ்டிங் ஸ்டேட். ஸோ chewing gum is also permissible. Buttermilk, lemon water, black tea or coffee without sugar, with minimum milk, even without sugar free. இது எல்லாமே is allowed. ஸோ மசில் வேஸ்டிங் ஆகாமல் இருக்க டயபெட்டிக்ஸ் ஆர் ஈவன் அதர்வைஸ் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நிறையா எடுத்துக்கணும். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணணும். நான் வெஜிடேரியன் டயட்டில் நமக்கு நிறைய ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குது. மீட்டு, ஃபிஷ் எல்லாமே இருக்குது. ஸோ வெஜிடேரியன் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா சோயா, whole grains, nuts, sprouts, cheese, paneer, fresh milk and other dairy products இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ 4 சப்பாத்தி எடுக்கிறோன்னா 3 சப்பாத்தி எடுத்துகிட்டு ஜாஸ்தி திக் தால் அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி ஜாஸ்தி ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். Who can and who cannot do intermittent fasting? இந்த டயட் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் பண்ணலாம்? யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன், கர்ப்பமாக இருக்கிறவங்க, பால் கொடுக்குறவங்க, சின்ன குழந்தைங்க, ஏர்லி அடலசன்ஸ் 19 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்க, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, டெபிலிட்டேட்டிங் டிசீஸ், எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ் இருக்கிறவங்க, டெர்மினேட்டிங் இல்னஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. வித் காஷன் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க 2 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பண்ணணும். HbA1c அண்ட் ஃபாஸ்டிங் இன்சுலின். HbA1c 5.5 to 6.5 இருக்கணும். ஃபாஸ்டிங் இன்சுலின் 2 to 25 இருக்கணும். இதை தவிர கிட்னி ஸ்டோன்ஸ், GERD இருக்கிறவங்க இவங்களும் டாக்டரோட சஜஷனோட இந்த டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. Advantages of intermittent fasting over other crash diets. பாடி கோஸ் இன்டு அ செல்ஃப் ப்ரிசர்வேஷன் மோட். தன்னையே பாதுகாத்துக்கிற ஒரு மோடுக்கு பாடி போகுது. ஸோ ஃபேட் பர்னிங் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது, BMI குறையுது, வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் இடுப்பு சுற்றளவு குறையுது, ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்ஸ் நார்மல் ஆகுது. அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ரிவெண்ட் ஆகுது. அதனால் PCOS, டயபெட்டிஸ் போன்ற டிசீசஸ் ப்ரிவெண்ட் ஆகுது. இதை தவிர HbA1c லெவல்ஸ் நமக்கு கம்மியாகுது. ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மியாகுது. 3 மந்த்ஸ்க்கு உண்டான ஆவரேஜ். ஸோ மிச்ச டயட்ஸ்க்கு ஓவர் இது என்ன எட்ஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, மிச்ச டயட்ஸில் ஸ்டாவ் பண்ண சொல்கிறாங்க, பட்னி கிடக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிரேவிங் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸ்வீட்ஸ் பிடிக்கும், சாட் ஐட்டம்ஸ் பிடிக்கும்னா அதை சாப்பிடாம ரொம்ப நாள் நம்மளால் இருக்க முடியாது. இந்த டயட்டில் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்ற அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கிரேவிங் வராது. மிச்ச டயட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இதில் இல்லை. ஏலியனான ஃபுட் சோர்ஸஸ் சில டயட்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அவகேடோ, செலரி, அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் கிடைக்கிறது கஷ்டம், பேண்டமிக் டைமில். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இதில் இல்லை. Effect of exercise on intermittent fasting. ஸோ நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறோன்னா எக்ஸசைஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, முதல்ல செல்ஸ்லேருந்து குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் லிவரில் இருக்கிற கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகுதுன்னு. ஸோ இந்த லிவரில் இருக்கிற கிளைக்கோஜன் ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ண இந்த கிளைக்கோஜன் சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகும். சீக்கிரமாக கிளைக்கோஜன் யூஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 10 hours ஆஃப் ஃபாஸ்டிங்கில் ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரேக் டவுன் ஆகுதுன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 hours பிரேக் டவுன் ஆகும். ஸோ எக்ஸசைஸோட அட்வான்டேஜ் அது. இன்னொரு ஃபேக்டர், ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் டயட்டில், அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸை உங்கள் டயட்டில் கம்மி பண்ணிங்கன்னா கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் சீக்கிரமாக டெப்ளீட் ஆகிடும். ஸோ கிளைக்கோஜினோலைசிஸ் சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக ஃபேட்டி ஆசிட்ஸ்
உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரேக் டவுன் ஆகும். ஸோ இதனால் 2 ஃபேக்டர்ஸ், எக்ஸசைஸும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸும் எடுத்துக்கிட்டால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட யூசேஜ் இன்னும் ஜாஸ்தியாக வெயிட் லாஸ்க்காக யூஸ். நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இந்த பேண்டமிக் ஃபேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணதுனால ஐ தாட் ஐ ஷேர் இட் வித் யூ. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட். இதனால் நீங்கள் பயன்பெற்றீங்கன்னா ஐ பி வெரி வெரி ஹாப்பி. எனி டவுட்ஸ் ஆர் queries இந்த ஃபாஸ்டிங் பற்றி இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட். தேங்க்யூ.